வணக்கங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி மாங்காய் ஊறுகாய் வந்து சேல்ஸ் போட்டிருந்தோம். நம்ம வீட்டிலே விளைஞ்ச மாங்காய் நிறைய ஆர்டர் வந்துருச்சுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காயில் உள்ள அந்த தோல் வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த ஆர்டர் வந்து கொடுக்க முடியல. மேக்ஸிமம் கொடுத்து முடிச்சிட்டோம் ஓரளவு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தொக்கா கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எங்களாலையும் பார்த்தீங்கன்னா 1 நாள் இல்லை 2 நாள்லேயே எங்களால் ரெடி பண்ணி கொடுத்துட முடியுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ மாங்காய் தொக்கு வந்து ரெடியாக இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாங்க, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் முடக்கத்தான் ஊறுகாயும் பிரண்டை ஊறுகாயும் ரெடியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புலேருந்து தேன், குல்கந்து, முந்திரி உருண்டை அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. உங்களுக்கு எது தேவையோ கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் போட்டிங்கன்னா அந்த ரேட்டு டீட்டெயில்ஸு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரியரை பற்றி நாங்கள் பேசி ஆகணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டுறீங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த கொரியர் ஆஃபீஸ்லேயும் வந்து வீட்டில் வந்து கொடுக்கறது கிடையாதுங்க. இப்போ இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு தனி நிறுவனமாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்குன்னு அவங்க ஆட்கள் வச்சுருப்பாங்க. கொரியர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் மட்டும்தாங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நாம தான் போய் வாங்குற மாதிரியான சூழல். ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஜெயங்கொண்டத்தில் போய் தாங்க வந்து கொரியர் போட வேண்டியிருக்கு. ஏன்னா நாங்களுமே இன்டீரியராக கிராமத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இதனால் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் போகிறதால அது உங்களுக்குமே லாஸு, எங்களுக்குமே லாஸுங்க. உங்களால் போய் வாங்க முடியும்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணினா நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுதுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகள் இனி நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு எந்த கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கே போட்டு விடுவோங்க. எஸ்டி கொரியர் தவிர்த்து நீங்கள் எந்த கொரியர் கேட்குறீங்களோ அதுக்கு வந்து ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அதுலேயும் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஐட்டங்கள், அதாவது அந்த ஆயில் ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அலோடு பண்ணுறது கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த பார்சல் போகணுன்னாலும் அவங்க இடத்துல பிரித்து காட்டினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆர்டர் பண்ணுறீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணாதாங்க கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு பொருள் வந்து சேரும். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக போயிட்டுருக்குங்க. ரொம்ப ஸ்பீடாலாம் போகலை. ஏன்னா நம்மளுமே கொஞ்சம் அனுபவத்தை கற்றுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட் போகிறதுல கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மிஷினரிலாம் கொஞ்சம் இறக்க போகிறோங்க. அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ என்ன உங்களுக்கு தேவையோ கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.